Hi friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் ஸ்ரேயா ஆல்ரெடி எந்திரிச்சிட்டா. ரியா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, ரகலை பண்ணிகிட்ருக்கா. சரி அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், மறுபடியும் கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோடய வேலைகளை பார்க்குறக்கு நான் போயிட்டேன். நானும் ஸ்கூலுக்கு கூடவே வரவா? நான் வரேன், நிஜமாக பஸ்ஸில் நானும் ஏறி வரவா? நான் எழுப்பி பார்த்தேங்க, எந்திரிக்கல. சரி போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வந்து எழுப்பலாம் அப்படின்னு மறுபடியுமே விட்டுட்டேன். இப்போ போயிட்டு நான் வந்து புட்டும் கொண்டக்கடலையும் செய்யணும். கொண்டக்கடலை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு, தாளிச்சா போதும். அதே மாதிரி ஸ்ரேயாவுக்கு வந்து லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் அதை ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுட்டேன். செய்து வச்சுட்டு தான் ரியாவை மறுபடியும் வந்து எழுப்ப வந்தேன். ஸோ மறுபடியும் எந்திரிக்கல. ஸோ இன்னொரு ½ hour தூங்கட்டும், புட்டு போய் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி மார்னிங் நான் 4 o'clock எந்திரிச்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு போன விலாகில் சொன்னேன். ஸோ போன விலாகில் காட்டின மாதிரியே அதே மாதிரி ரொட்டீன் 4 o'clock எந்திரிச்சிட்டு வெறும் வயிற்றில் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ வெறும் வயிற்றில் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அண்ட் போன விலாகில் காட்டின மாதிரியே ரொட்டீன்ஸ், அதனால தான் இந்த விலாகில் நான் காட்டல. சரிங்களா? ஸோ லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த விலாகோட லிங்க் கொடுத்துட்றேன். புட்டு மாவு வந்து நான் இப்போல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ அந்த மாவு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ புட்டு வந்து ரொம்ப ஏர்லியாக சீக்கிரமாக செஞ்சுட்டேன். கொண்டக்கடலை வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டு இப்போ தாளிச்சா போதும். அதுக்கான மசாலாஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மல்லி விதை ஒரு 3 ஸ்பூனு, குறுமிளகு வந்து 1/2 ஸ்பூனு, சீரகம், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டு நல்லா வறுத்துட்டு கூட ஒரு தேங்காய் கூடவே ஒரு அரை வெங்காயம் வந்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும் கிரேவி. அப்புறம் மஞ்சத்தூள், இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலா இதோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து தாளிச்சிக்கிறேன். வெங்காயம் போட்டு கடலைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி போட்டு தாளிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வேக வச்ச அந்த கொண்டக்கடலை எடுத்து இதில் போட்டுடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பொட்டும் கொண்டக்கடலையும் தான் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்ரேயாவுக்கு. ரியா வந்து சும்மா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் கொடுத்தேன், அவள் சாப்பிட்டுக்கிட்டா. ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவா. இது ஸ்ரேயாக்காக செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். எல்லா ஒர்க்குமே ஓவருங்க. ரியாவை போய் எழுப்பலாம். நீ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீ குட் கேர்ள்லாம் நான் சொன்னனே. 30 minutes தான் இருக்குது. படுத்துகிட்டே இருக்கா, எந்திரிக்கவே மாட்டேங்கிற. என்ன தான் பண்ணட்டும் இவ்வளோ? சரி, நீ சீக்கிரம் குளிப்போ. ஒரு வழியாக ரியா வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ பேக் மட்டும்தான் பண்ணுற வேலை இருக்குது. ஸ்ரேயாவுக்கு வந்து புளி சாப்பாடும் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஆப்பிள், கேரட் அண்ட் ப்ளூபெரிஸ், இது ப்ளூபெரிஸ் போட்டிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் எப்பவும் போல் 2 அத்திப்பழம், பாதாம், முந்திரி, வால்நட் இவ்வளோ மட்டும் கொடுத்துட்டு பேக் பண்ணிடலாம். என்ன சாப்பிட்றீங்க ரியா? முந்திரி சாப்பிடு. பிடிக்குமா ரொம்ப? ஓகே. தரேன். ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேம்மா. ஓகே. ஸ்விம்மிங் காகல்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டேம்மா. இப்போதான் அம்மனிக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படியே இருக்கும். ஓகேம்மா. இந்த சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போய், இது வந்து மம்மாஅர்த்தோட சன்ஸ்க்ரீன் SPF 30. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்களுக்கு எப்படி சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்கோ அதே மாதிரி குட்டி பசங்களுக்கும் இருக்குது. இது வந்து 0 to 10 years குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். மம்மாஅர்த்தோட மில்கி சாஃப்ட் மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் ஃபார் பேபிஸ். இது வந்து ஓட்ஸ், மில்க் அண்ட் கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. பெரியவங்க யூஸ் பண்ணுற லோஷன், சன்ஸ்க்ரீன் லோஷனே வந்து கண்டிப்பாக பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். இந்த மம்மாஅர்த்தோட பேபிஸ் சன்ஸ்க்ரீன் லோஷன் பார்த்திங்கன்னா 30+ இருக்குது, SPF 30+. அண்ட் இது வந்து லைட் வெயிட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கூட. இப்போ அவங்க ஸ்வேயா வந்து ஸ்விம்மிங் போகிறனால இதை நான் கொடுத்து விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வேணும் அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் ஆன் மம்மாஅர்த் வெப்சைட் அண்ட் ஆப் அண்ட் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிளில் அவைலபிள் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து திவ்யா 2023ங்கிற கோட் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% வந்து mamaearth.in பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் மோரோவர் நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டோர்ஸ் அவைலபிள். அதே மாதிரி இப்போல்லாம் மம்மாஅர்த்துக்கு வந்து ஸ்டோர்ஸ் கூட எல்லா சிட்டிஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் மோரோவர் மம்மாஅர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் இந்தியன் பிராண்ட் கூட. ஓகே சரி, டைம் ஆச்சு, வா. இன்னும் சாப்பிட்றீங்களா? டைம் ஆச்சு, போகலாமா? டைம் ஆச்சு. என்னம்மா?
இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் தரேன் சரியா? பஸ் போயிடும்ல. வா, குட் கேர்ள் குட் கேர்ள் கண்ணுக்குட்டி, குட் கேர்ள். சரி. ஐயோ, சமாதானதே பெரிய விஷயம். ஐயா குட்டி, சீக்கிரம் டைம் ஆச்சுப்பா. போகலாமா? அக்காவுக்கு பாய் சொல்லிட்டு வரியா? சரி வா, எப்படியோ கூட்டிகிட்டு போனால் சரி வா. ஆனால் எடுக்க முடியாது தங்க, அம்மா வெயிட் தூக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் வரேன், நான் அந்த மொபைலே எடுத்துட்டு வரேன். சரி, செப்பல் போடு போய், நான் வரேன். பிங்க் கலர் செப்பல் போடாமல் நடந்தால் காலில் புண்ணு வந்துடும். எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. சரி, நான் அப்போ நான் எடுத்துக்கிறேன் கூட. போய் சாமி கும்பிடணும். ஒரு வழியாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. எந்திரிக்கும் போது நீங்கள் அவளை பார்த்தீங்க. இப்போவுமே அவள் வந்து அக்காவுக்கு பாய் டாட்டா கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் உட்காண்ட்ருக்காங்க. பஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நான் அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later. ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். மார்னிங் அவங்கள அனுப்பிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு, அதனால தான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ ரெகுலராக செய்கிற ஒர்க்ஸ் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ கிளம்பிட்டேன். ரியாவை கூப்பிட கிளம்பிட்டேன். காலையில் அவள் வந்து எந்திரிக்கவே இல்லை. ஜஸ்ட் ½ an hour, வெறும் 30 நிமிஷம் 25 நிமிஷம் தான் இருந்துச்சு பஸ் வர்றதுக்கு. அதுக்குள்ளே இன்றைக்கி போக மாட்டானே நான் நினச்சிட்டேன். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு லீவ் தான் அப்படின்னு சொல்லி கீழே அப்புறமா நம்பலை. சரிவா, அக்காவுக்கு டாட்டா காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி ரெடி பண்ணி அப்படியே கீழே கூட்டிகிட்டு போய் எதோ சொல்லி சமாளித்து அழுக தான் பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். ஸோ இப்போ போய் கூப்பிட போகிறேங்க. போய் பார்த்தனையும் அழுதுருவா. அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் போனால் சரி, லீவ் அடுத்த நாளாக தூங்குவாங்க. ஓகே. ஸோ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். என் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கிட்டே தான் அவளை வந்து அப்படியே தூக்கிட்டு தான் வந்தேன் ஆட்டோவில். விட்டு வந்து அப்படியே படுக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அவள் தூங்கிட்டு இருக்கனால நான் என்னால் வீடியோ எடுக்கலை. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எப்பவும் போல் அவங்கள வந்து கீழே விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியே வந்து என்னோடய டே அப்படி தான் போச்சு அன்றைக்கி. அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.